ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அறம் கரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பரத் பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச் ஃப்ரம் ரெஸ்யூம்லேருந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுலேருந்து நமக்கு வேணுன்ற அந்த சேலரி கிடைக்க வரைக்கும் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணுன்றதை வந்து நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணுறதை நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஸ்கில்? நம்ம ஒரு ஸ்கில்ன்றது வந்து ஒரு லைஃப் டைம் ஸ்கில். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு டூ வீலரை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்ல, ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான் அது. நமக்கு வந்து அது லைஃப் ஃபுல்லாக வந்து அது வந்து ஒரு ஸ்கில், சர்வைவிங் ஸ்கில். அது வந்து நமக்கு லைஃப் சேவிங் ஸ்கில் வேற, சர்வைவலுக்காக நம்ம கற்றுக்கிறது வேற, நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுன்னா அதுக்காக கற்றுக்குறோம் பார்த்தீங்களா? அது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்கில். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்கில் கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நாமளா வந்து கற்றுக்கிட்டு நம்மளாம் வந்து ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்ல வந்து மேலே வர்றது. அப்படி இல்லைன்னா ஒரு ஆல்ரெடி வந்து அந்த ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம சீக்கிரமா கற்றுக்கலாம் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஓகேங்களா? நான் ஒரு இன்ஜினியர். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் வந்து நான் ஒரு டோட்டல் 13 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்க பொசிஷனுக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் என்னென்னலாம் வந்து கற்றுக்கிட்டேன், நான் எப்படி வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோலையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட ரெஸ்யூம் நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டை வந்து அந்த மெயில் ஐடியில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஜாப்ல இருந்து ஒரு ஜாபுக்கு போறீங்க. வாட் எவர் த ரீசன், என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சேலரிக்காக இருக்கட்டும், ஒரு லொகேஷன், நீங்கள் இப்போ ஒரு வேற ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் உங்களோட நேட்டிவ் பக்கத்தில் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் எவர் த ரீசன், நான் வந்து என்னோட மெயில் ஐடியை வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து இப்போ எவ்வளவோ ஹெச்ஆர்ஸ் வந்து நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த ரெஸ்யூம் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதுக்காக நான் எந்த சார்ஜஸும் பண்ண போகிறது இல்லை. இது வந்து ஒரு ஒரு சர்வீஸ் கூட நினச்சிக்கிங்களா? இது வந்து நான் ஒரு ஹெல்ப்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சர்வீஸ் தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து என்னோட ஓன் எஃபோர்ட் தான். எனக்கு யாரும் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நான் வந்திருக்கேன். ஆனால் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கண்டென்ட் குள்ள போகலாம். என்னன்னா ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை? இப்போ நமக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீடிஃபைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓரியன்டாக இருக்கும். நான் வந்து மெக்கானிக்கல், முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் வந்து என்னோட ஸ்கில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் போடுவேன். நீங்கள் என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா இப்போ வந்து வித்தவுட் எ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங் கேன் பி மூவ்டு. ஓகேங்களா? எதுவுமே வந்து ஒரு மூவ் ஆகாது மெக்கானிக்கல் இல்லைன்னா. ஒரு நார்மலாக ஒரு வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஒரு நார்மலாக இப்போ நம்ம ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இது வந்து ஒரு அல்டிமேட், இது வந்து இன்றியமையாதது. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சம் ஒன் வில் டிசைன், சம் ஒன் வில் அதனால வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து வந்த பொருள், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் சம்மன் வந்து கிராஃப்டட். எப்படி நம்ம ஒரு பில்டிங் பார்க்கறோம்னா அது பின்னாடி வந்து ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மெக்கானிக்கல் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட உழைப்பு இருக்கு. அந்த ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் நமக்கு வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 டிமாண்ட் அதிகம். அது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு பர்டிகுலராக. இப்போ எப்படி ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்கு. அதுவும் வந்து நம்ம ஸ்கில்ஸ் பர்டிகுலராக வந்து நமக்கு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸில் இருந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஸ்கில்டாக இருக்கலாம். பட்
டெக்னிக்கல் நாலேஜை வச்சு நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு டைரக்டா உள்ள போறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எல்லா கம்பெனிஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. எதனால அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு காஸ்ட்லி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் நார்மலா ஒரு எக்யூப்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒரு 1 crore 2 crore அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷரை வந்து அவங்க ஹையர் பண்றாங்க அப்படின்னா, அந்த எக்யூப்மெண்ட் நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1 to 2 years ஆகும். ஸோ அதோட ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கோம் அப்படின்னா, அதை பத்தி தெரிஞ்சிருப்போம். அப்படின்றப்ப நம்ம டைரக்டா போய் அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்மளால எந்த ஒரு சேதமோ இல்ல எந்த ஒரு நஷ்டமும் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனிஸ்ல வந்து பேசிக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஹைலி ப்ரிஃபர் வந்து பண்றாங்க இப்போ. இப்போ நம்ம சேனல் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து கனெக்ட் பண்றோம். இப்போ நீங்க ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருக்கலாம், இல்ல நீங்க வந்து வேற ஒரு அதர் தென் ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருக்கலாம். இப்போ நீங்க அவங்களோட நாலேஜ் வந்து நம்ம வந்து இதுல என்டையர் வீடியோல வந்து கவர் பண்றோம், ஷேர் பண்ணிக்கிறோம். நம்மகிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து ஒரு குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான ஒரு குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு பர்சன் வேற ஒரு பர்சன் ஒர்க் பண்றாரு, அந்த கம்பெனில வந்து ஒரு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த வேக்கண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, அவங்க மூலியமா அந்த எக்யூப்மெண்ட் நாலேஜ் நம்ம வந்து ஈஸியா கெயின் பண்ணிக்கிட்டு ஈஸியா வந்து ஒரு கம்பெனிக்குள்ள வந்து என்டர் ஆகிறோம் வித் குட் சேலரி பேக்கேஜ். இதுதான் நம்மளோட வந்து அல்டிமேட் டார்கெட். ஓகேங்களா? இந்த ஸ்கில்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு வீடியோலையும் அப்கமிங் வீடியோஸ்ல எல்லா ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதுன்றதை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன், நான் வீடியோஸ் போடுவேன், கிளியரா போடுவேன். ஓகேங்களா? இது மூலியமா நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல இருந்து நீங்க நம்ம போய் ஒர்க் பண்றது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க இது வந்து பியூர்லி நீங்க உங்களோட ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். இப்போ நீங்க ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸ்ல நீங்க கத்துக்கிறது வந்து ஒரு ஒன் டைம் ஸ்கில் தான். நீங்க அங்க போய் நீங்க டைரக்டா இந்த ஸ்கில் அப்ளை பண்ணி பண்ணணுமா அப்படின்றது வந்து அது உங்களோட ஓன் கேப்பபிலிட்டி. அதுக்கு மேல நீங்க வந்து ஓனா நீங்க கத்துக்கிறது வந்து அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் பேசிக் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் என்னோட வீடியோஸ்லயே. அந்த அளவுக்கு மேக்ஸிமம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன எப்படி அந்த மிஷின் ஒர்க் ஆகுதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். எலாபரேட்டா நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? இது இது இந்த வீடியோஸ்ல வந்து பேசிக்கா நான் கவர் பண்ணணும்னு நினைச்சது வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு, எப்படி வந்து ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்றது தான். பேசிக்கா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நமக்கு யூஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மள ஃபர்ஸ்ட் ஷேப் பண்ணிக்கணும். நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா நமக்கு ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னாலும் வந்து என்னோட மெயிலுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம எப்படி நம்மளோட ஓன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுன்றதை வந்து பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இஃப் நீங்க வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு ஒரு ரெக்ரூட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவராக இருந்தாலும் சரி, என்னோட யூடியூப் சேனல்ஸ்ல இருக்க ஒரு ஒரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் don't miss anything like that I need to mention finally. Okay, thank you so much.